இங்கே வந்து ரூம் எப்படி இருக்கு? பேக் ரெண்டு வெளில வச்சுட்டேன்பா. இது வந்து பாத்ரூம். இதுக்கு எப்படி லைட்டு இருக்கா? இஸ் லைட் இஸ் தேர். ஓகே, கபோர்ட். ஓகே, டீபாய், ட்ரெஸ்ஸிங் டேபிள், காட். ஓகே, நைஸ். ஆனால் இங்கே ஏசி இருக்கிறதே இல்லைங்க. ஏசிலாம் வைக்க மாட்டுறாங்க, ஏன்னா குளிர்து தான். உண்மை தான். இந்த கபோர்ட் ஆமாம், இதில் இருந்து சென்ட்ரலைஸ் ஏசி இருக்குது போல் இருக்கு. சென்ட்ரலைஸ் ஏசி இருக்குது போல். ஓகே ஓகே ஓகே. டிவி இருக்குது. இங்கே ஃப்ரிட்ஜ் இல்லை. கரெக்டாக ஃப்ரிட்ஜு கெட்டில் அந்த மாதிரிலாம் இல்லை. மற்றதெல்லாம் இருக்குது. ஓகே, நைஸ் ரூம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு எங்கே போகிறோம்? சுவிட்சர்லாந்து. ஓ, இந்த இது பால்கனி கிடையாது. ஓகே, பால்கனி இல்லை, பட் ஜன்னல் இருக்குது. கிளம்பியாச்சுங்க. டே 3 இத்தாலியில். இத்தாலியில் டே 3. டே 4. ஆமாம் ஆமாம், இன்னையோட இத்தாலி முடிஞ்சுது. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? ஆஸ்திரியா. நைட்டு சுவிட்சர்லாந்து போகிறோம். நாங்கள் வந்து 13வது மாடியில் இருக்கிறோங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கோம். எங்கப்பா? எங்க? ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்டு. இங்கே என்ன பிரேக்ஃபாஸ்ட் வச்சுருக்காங்க? கேக்கு. ரைஸ் வச்சுருக்குறாங்கப்பா. ரைஸ் வச்சுருக்குறாங்க. ரைஸு, சாசேஜு. ஆமாம், இதெல்லாம் சுகரு இதெல்லாம் இருக்குங்க. சலாட். தட்ஸ் எனஃப் ஃபார் மீ. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. By law, you must all have to Venice. keep your seat belts on. ஓகே, வெனிஸ் விட்டு கிளம்புறோங்க. வெனிஸில் எப்படி பிளேசஸ்லாம் இருக்குது பாருங்கள். வீடுகள்லாம், பில்டிங்ஸ்லாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் இது வெனிஸ் சிட்டி. அப்போ இந்த சிட்டியே வந்து உங்களுக்கு அந்த வாட்டரில் தான் இருக்கான். வாட்டரில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இது என்ன? இதையும் வெனிஸ் தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஓகே ஓகே. வெனிஸில் அவுட் சைட் சிட்டி தான் இது. சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஐலண்டு. இது வந்து வெளியில் இருக்கிற சிட்டிங்க, பிளேசஸ். இது இன்னொரு ஹோட்டலுங்க. இன்னொரு ஹோட்டலில், வேற ஒரு ஹோட்டலு. இந்த ஹோட்டலில் தங்க வச்சுருந்தாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பிக்கப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ அவங்க வந்து ஏறிட்டு இருக்கிறாங்க. பெல்ட்டெல்லாம் போட சொல்லியிருக்கிறாங்க. மழை வழியாக போவாங்க போல். Venice to Austria, not Australia, Austria. நம்ம வந்து இப்போ ஆஸ்திரியா போகிறோம். Okay, so this bus has 15 degrees very Celsius. important 15 degrees features. Celsius. Feature number 1, there is a vending machine as you enter the bus. You can put in a €1 coin and you can get the water. You don't have to come from. However, don't do that when the bus is moving. No. Only when we stop. Okay, that's number 1. Number 2, there is Wi-Fi all times. Number 4, and my favorite feature of them all, they are to your right and to your left. They're called windows. I
sincerely request that as we leave Venice today, you make sure to keep your eyes out of the window as long as you can. Because for me personally, having done this route a few times before, this is my favorite drive. We're going to be going through. It's truly beautiful, truly beautiful. I highly, it makes me very sad. There's a big group that is going to be leaving us, so you will be missed. You make me very sad. But as they leave, just give it a moment. Just give it a moment, because we just started up the bus again. It takes time for the router to get signal. So in a little while, you can try again. Yeah. Thank you for listening, everybody. Enjoy the ride. Tollgate. ஒவ்வொரு எண்டர்லயும் ஒரு டோல்கேட் வச்சிருக்காங்க. இது எத்தனை ரோடுப்பா? 1 2 3 4 5 6 ரோடு இருக்கோ? இங்கே பாருங்க, சி இந்த ரோடு பாருங்களேன், எத்தனை ரோடு இருக்கு? 6 இருக்குல்ல? அப்படியே குறைஞ்சிச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஆகுது. ஓகே, ஆஸ்திரியா போகிற ரூட் எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் அழகான ஏதாவது சீனரிஸ் வரும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக இந்த மாதிரி சூப்பராக க்ரீனிஷாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பட் இங்கே நிறைய டனல் இருக்குன்னு நினைக்கிறேன், மலைகள்லாம் இருக்கிறதுனால. பார்க்கலாம் போகிறதுனால சீட் பெல்ட்லாம் போட சொல்லியிருக்கிறாங்க. சீட் பெல்ட்லாம் போட்டிருக்கோம். இது வேறு பஸ்ஸு. நிறைய ட்ரெயின்லாம் போயிட்டுருக்குது. அழகான சீனரிஸ் வரும்போது கண்டிப்பாக நான் அதை அப்படியே வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. கிளைமேட்டு ரொம்ப குளிருது. இதுவும் வந்து சுவிட்சர்லாந்து மாதிரி இது மாதிரி தான் இருக்குது. இங்கே ஏதோ மரம் இருக்குது பார்த்தீங்களா? மரத்தை பார்த்தீங்களா? வரிசெல்லாம் நட்டு வச்சுருக்குறாங்க. என்ன மரமாக இருக்கும்? இப்போதான் கொஞ்சம் வெயில் வரப்போகுது. சூரியன் வருகிறா. பேக்கில் தெரியுதா? எஸ்.
சுவிட்சர்லாந்து போகிறோம். சுவிட்சர்லாந்தில் ZURIC சுரிச் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ டோட்டலாக ஒரு 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண போகிறோம் இன்றைக்கி பஸ்லேயே. கிட்டக்க மலைகள்லாம் தெரியுது. வெனிஸை விட்டு கிளம்பிட்டோம். ஆஸ்திரியா வழியாக சுவிட்சர்லாந்து போக போகிறோம். சுவிட்சர்லாந்தில் வந்து சுரிச் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போக போகிறோம். ஓகேங்களா? அப்படி பாருங்க, செம்ம அழகாக இருக்கா. இது வந்து வெனிஸ் விட்டு ஆஸ்திரேலியா போகிற ரூட்டு. செம்ம க்ரீனிஷாக இருக்குது. அந்த சைடு ஃபுல்லாக வந்து கார் போயிட்டுருக்குது. முதல்ல அந்த பக்கம் தான் உட்காந்துருந்தேன், பார்த்தா ஒரே காராக ஓடுது. ஏன்னா அந்த இடத்துல சீட்டு பிடிச்சது என் வீட்டுக்காரர், அதனால தான். இப்போ நான் இவர் க்ரீனிஷாக இருக்குது. என்னத்த சொல்கிறது, காரை தூக்கி இதுன்னு வச்சுக்கிறேன். வச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லை. ஸ்பானிஷு இல்லைன்னா என்ன மொழி பேசுகிறாங்க? இட்டாலி இல்லை, நேத்தி பேசுகிறவங்க வெனிசியன்னு சொன்னாங்களே. ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் இங்கே இருக்கிறவங்களுக்கு என்னென்னாங்க, இங்கிலீஷ் கூட சரியாக தெரிய மாட்டேதுங்க. நம்மளுக்காவது ஏதோ தக்க பக்கன்னு இங்கிலீஷை பேசிடுறோம், இங்கிலீஷும் தெரிய மாட்டேது. இவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறது பெரிய டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து ரெஸ்டாரண்ட்டில் சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அவங்க லாங்குவேஜ் பேசுகிறாங்க, கார் ட்ரைவ் பண்ணுறவங்க அந்த லாங்குவேஜ் பேசுகிறாங்க. நம்ம வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டு. இவங்களை விளக்குறதுக்குள்ளே நமக்கு பிராணம் போகுது. நிறைய கனல் இருக்குதுங்க, டனல் நிறைய இருக்குது. இன்னும் மலையை குறைஞ்சி டனல் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா திராட்சை பழம் வச்சுக்கிட்டு திராட்சை பழம் பயிரிட்டு அப்படியே மலையெல்லாம் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக இது வழியாக ஃபுல்லாக அப்படிதான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. திராட்சை பழம் மழை மிக அதிகமாயிடுச்சு. ஒரு மாதிரி மங்கலாக இருக்குது, மேகலாம் வந்துருச்சு. இது ஒரு கிராமம் போல இருக்குது. இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்குங்க. அழகு பார்த்தாலும் அழகு கொட்டி கிடக்கு.
ஆறும் இங்கே ஓடிட்டு இருக்குப்பா சைடில். ஆறும் வந்து அப்படியே இதுவாக பேரலெல்லாம் ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. ஸோ இங்கே நிப்பாட்டி இருக்கிறாங்க. டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வரலாம். Okay, please don't move.